ஐஸ்வர்யா வாங்க. கோவிந்தா கோவிந்தா வாங்க ஐயா வாங்க. தூங்குனது போதுமா? தூங்குனா தூங்கல மாஸ்டர். நேற்று நடந்ததெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தில் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சரி, போய் ஆடுங்க. தட்டி கும்பிடலாமா? ரெடி? என்னப்பா டைட்டா பிடிக்க கூடாதா? நான் ஒன்றும் பண்ணல மாஸ்டர். லூஸ் மோஷன் ஆகுதே சொல்லிட்டு 2 பஜ்ஜி சாப்பிட்டு வந்தேன். அந்த எண்ணெய் வலிக்குது. ஆமா, நீங்களா வாங்க. ஐஸ் எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். அமரேஷ் போயிட்டு நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. கொன்னுடுவேன். ஐயோ கூல் கூல். ஏய், வேணும்னு தானே கைவிட்ட. உன்னை போய் கைவிடுவனா? எப்படி விழுந்தேன்னு தெரியுமா? நீ விழுந்து எஞ்சிட்ட. என்னால தான் முடியல. நீ எப்பப்பா விழுந்த? 2 வருஷம் ஆச்சுமா. முழிக்காத. உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். ஓ, காதல்லையா? பின்ன காவாலியா? ரேஷ், டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் எங்கேயாவது போலாம்பா. நோ நோ, டெய்லி காலேஜில் மீட் பண்ணுறோம். வீக்லி த்ரைஸ் பீச்சில். கண்ட்ரோல் வேணும்ல. அப்போ நான் அலையறேனா? சேச்சா, நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? சரி, நான் போறேன். ஐயோ, யாரோ கதவை தட்டுறாங்க. என்ன பண்றது? கொஞ்சம் பொறு. அமரேஷ்னா கூலியா? ஹலோ, எவ்வளவு நேரம்ப்பா? யோ கொஞ்சம் பொறுயா, கதவு ஜாம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கதவு நல்லா தானே இருந்தது. இப்போ என்ன திடீர்னு அத கதவு கிட்டே கேளு. நாதஸ்வரமைக்க ஒழுங்கா விடான். மகடி சத்த மாதிரி கேக்குதுடா ஹல்லக்கை. டேய் டேய், எனக்கு தமிழ் ஃபீல்ட ஒரு பெத்த பேர் இருக்குடா. அத சொத்த பேராக்கிடாத. குதிரை மென்ன மென்ன பூமுட்டை ஈர்க்குச்சி போறவனே. இந்த ஊன கேக்கலடா. கத்திட்டு வாங்கடா வேலைக்கு. என் பணத்துல கத்துக்காதீங்களா? ஏன்டா இவ்வளவு மரியாதை? சாரி சார், நான் ஒன்றும் பண்ணல சார். டேபிள் சேர்லாம் கரெக்டா இருக்காரு பார்த்தேன். சாரி சார். காலை வராத ஏந்திரி. இனி என் காலை பிடிக்காத. நீ வேற எங்கேயாவது போய் காலை பிடிக்க கத்துக்கோ. சாரி சார். உனக்கு இனிமே எங்க வேலை கிடையாது. கெட் அவுட். வெளியில போ சார். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் வெளிய சார். போறா தொங்கா. கிண்டல் பண்ண வந்துட்டாருங்க. ஏம்டா ஏடா பைக் சொருவ சொன்னா அது ஒழுங்கா தெரியல. இந்த கிண்டல் பண்றத பார்த்து சிரிக்கிறீங்களா? ஏடா ஒற்ற குச்சி, நீ தான் லீடரா இதுக்கு? டேய் சடத்தலையா, போட வெளியில. போங்கடா எல்லாரும் வெளியில. ராஸ்கோல். தம்பி கொஞ்சம் நிலுப்பா. என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன இப்படி பண்ணிட்ட? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? சும்மா விளையாடாதப்பா. என்னத்த சும்மா விளையாடாத. கம்முன்னு இருங்க சார். நான் பெரிய ஆளாக வேண்டியது இந்த துறையில இல்ல, வேற எதுலயோ. சரி, நான் வேலை செஞ்சதுக்கு உண்டா? அது என்னப்பா நீ வேற. உனக்கு 1000 ரூபாய் செட்டில்மெண்ட். இந்தா. இதுல ஒரு 100 ரூபாய் குறையுது சார். எல்லாம் சரியா தான் இருக்கும். என்ன பாரு. சரி வரட்டா. ஒரு செல்போன் வாங்கலாம். இந்த பக்கம்டா. நீ போ. ரீஷ், எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு. யா, செல்போன். செல்போன் எப்ப வாங்குன? வாங்க வச்சிட்டாங்கய்யா.
சாரிப்பா லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நீ எவ்வளோ லேட்டாக வேணால் வரலாம், வராமல் கூட இருக்கலாம். வாட் யூ மீன்? என் மனசில் இருக்கிற இந்த ஐஸை காலையில் குளிப்பாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி என் கூடயே கூட்டிகிட்டு வருவேன். எப்படி உன்னால இப்படிலாம் கற்பனை பண்ண முடியுது? இனிமே நான் ட்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு அப்புறம் நிறைய இருக்கு. சொல்லு சொல்லு. வேண்டாம், ஏன்? சென்சாரில் விட மாட்டோம். யூ அங்கே உட்காரலாம். நடராஜா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. சிட் ஃபண்டில் பணத்தை போட்ட உடனே பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஒரு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. தேங்க்ஸ் நடராஜன். ஏய் என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? ஐயோ, பெரிய பொறுப்பு முடிஞ்சதுப்பா. என்னப்பா சாப்பிட்ற? ரசமலாய் மெதுவிட ஓகேவா? 2 ரசமலாய் 2 மெதுவிடப்பா. சீக்கிரம்டா. அப்புறம் 2 காஃபி ஸ்ட்ராங்கா சக்கரை போட்டு. சரிங்க சார். ஏன்பா, ஒன்னால தான் என் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டிருக்கேன். நீ இல்லைன்னு வச்சுக்க, லோனுன்ற பெனிஃபிட்டும் தெரிஞ்சிருக்காது, சிட் ஃபண்டுன்ற சேஃப்டியும் தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ் சார். 2 ஆப்பிள் ஜூஸ். சரி, ஏதாவது படம் புக் ஆயிருக்கா? எப்போ குட் நியூஸ் சொல்ல போற? எப்போ வேணாலும் நடக்கலாம். அம்மா தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னோட இயல்பு அப்பாவுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ரை பண்ற எதுவும் நிலைக்கல. கடிக்காத. என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு யோசிக்க மாட்டியா? பாடணுங்கிற, மிருதங்கம் கத்துக்கணுங்கிற, வேற ஒரு வேலைக்கு போற, டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுற. லூசா நீ? விளையாடாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பேசு. திங்க் பண்ணு. எதுல உனக்கு ஆர்வம் இருக்குன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் யோசி. உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். என் மனசுல இருக்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எப்படி? எங்க போறோம், எதுக்கு போறோம், இந்த கேள்வி எல்லாம் திருப்பி திருப்பி கேளு. உருப்படலாம். ட்ரை பண்றேன். கொஞ்ச நேரம் உட்காரலாம், கால் வலிக்குது. சரி சரி, தண்ணி குடிச்சிட்டு வாங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லிசன் எவ்ரிவன், எல்லாரோட ப்ராஜெக்ட்லயும் 2 புது பாயிண்டாவது இருக்கணும். இல்லனா 4 நாள் அட்டெண்டன்ஸ் போய்டும் சொல்லிருக்காங்க. நான் கொண்டு போய் கடையில சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டியா? இந்தப்பா அவனோட ஆல்பம். 2 நாளா பையில வச்சுட்டு சுத்தினேன். சூப்பர். அம்மா அப்பா அக்கா. எங்க வீட்லயும் அதேதான். வேட்டி உனக்கு நல்ல சூட் ஆயிருக்கு. அதுல நான் இன்னும் அதை விட சூப்பரா இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் இது? ரீஷோட ஆயுஷமோ. நான் உன்னை கேட்கல. யாரு கேட்டா என்ன? லூ போயிட்டு வரேன். வரட்டா? இங்க போயிடாதடா, அங்க போடா. அப்படியா? பஸ் ஓவரா குளிக்கிடுச்சு, அடியில கலக்கிடுச்சு. நல்ல லொகேஷனை பார்க்கணும். நீங்க எங்க? ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். I love you so much. அது நடக்காது. ஏன்? ஏன்னா தேவையில்லை. எனக்கு தேவை. அதுக்கு வேற ஆளை பாரு. ஓ, ஐஸ்வர்யானா பரவாயில்ல, ஆஷானா கசக்குதா? சும்மா வேஷம் போடாத. வெறி பிடிச்சி அலையாத. கமான்யா, ரொம்ப பேசாத. Behave yourself. Sweet memories. ஐஸ், நமக்கெல்லாம் யாரு?
ஆஷா சொன்னாலே கேக்கலையா? ஏ நீ சொல்ல மாட்டியா? வம்புக்குன்னு வர நீ வந்த வேலையை பாப்போம். ஏய் உன்னை விட மாட்டேன்டி. ஏய் போடா.